செல்லும் சொல்லுகிறார்கள், மன் முசீபதி முசீபத்தின், உங்கள யாருக்காவது ஏதாவது முசீபத்து நடந்தால், உங்களில் யாருக்காவது பெரிய பெரிய சோதனைகள் ஏற்பட்டால், ஃபல்யதக்கர் பி முசீபத்தி, எனது முசீபத்தை அவர் நினைத்துக் கொள்ளட்டும். உலகத்தில் யாருக்கு வந்த சோதனையும் அண்ணலாரை நினைத்து விட்டால் லேசா போயிடும். நமக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு வந்துடும். சொல்லுவாங்க, லக்கது ஊதீது ஃபில்லாஹி மா லம் யுக்த அஹத், உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத அளவுக்கு உள்ள சோதனைகள் அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு தரப்பட்டது. சொல்லுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாரின் வார்த்தைகள் பொய்யாக. உலகத்திலே யாருக்கும் தரப்படாத சோதனைகள் எல்லாம் எனக்கு தரப்பட்டது. அவர்களுக்கு இது 1500வது பிறந்த நாள். அநேகமாய் உலகத்தில் 15 நூற்றாண்டுகளை தாண்டிய பின்னாலும் 1500 வருஷம் தாண்டியதற்கு பின்னாலும் ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் என்பது அநேகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர உலகத்தில் யாருக்கும் இல்லை. அதிகபட்சமாக ஒரு 100 வருஷம், ஒரு 200 வருஷம், அதுக்கு மேல எல்லாம் எந்த தலைவர்களும் நினைவிலே இல்லை. நூற்றாண்டு விழா அப்படின்னு போட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் மறக்க போறாங்கன்னு அர்த்தம். 300-400 வருஷங்களில் எல்லாம் கூட ஆட்கள் இல்லாத போது 15 நூற்றாண்டுகள் 1500 வருஷத்தை தாண்டியும் உலகத்தில் ஏதோ ஒரு ஊரில் அல்ல, ஒரு நாட்டில் அல்ல, ஒரு பிரதேசத்தில் அல்ல, உலகம் முழுக்க வாழ்கிற குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரைக்கும் சுமார் 200 கோடி மக்களும் சேர்ந்து நினைவு கூறுவது எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மகத்தான ஒரு மாமனிதர் ஒரு 1500 வருஷத்திற்கு பின்னாலும் இந்த உலகத்தினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறார். இங்கேதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1500 வருஷமாக புகழ்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, 1500 வருஷமாக திட்டவும் செய்கிறார்கள். நம்மை போன்றவர்களுக்கு நபிகளாரை புகழாமல் தூக்கம் வராது என்றால், சில பேருக்கு அவங்களை திட்டாமல் தூக்கம் வராது. சரி, ஒரு 200-300 வருஷம் திட்டிட்டு எல்லாம் விட்டுட்டு வேற யாரையாவது திட்டுறான்னா இல்ல, அவங்களதான் பேசணும். ஒண்ணு புகழுகிறார்கள் அல்லது இகழுகிறார்கள். புகழோ இகழோ உலகம் நாயகத்தை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றிய விமர்சனங்கள், அவதூறுகள், சுடுசொற்கள், தடித்த வார்த்தைகள் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். வேறு எல்லாரையும் விட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டக்கூடிய கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. மொத்தத்தில் நான் சொல்ல வருவது, 1500 வருஷமாக இந்த உலகத்தின் தலைப்பு செய்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கியாமத்து வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். நம்மை போன்ற பல பேர் கியாமத்து வரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு எதிரில் கியாமத்து வரை இகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வரலாற்றில் பரிபூர்ணமான மனிதர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகம் அவர்களை சுற்றி இயங்குகிறது. இன்றைக்கு உலகத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து பூமியின் மேற்பரப்பில் வாழ்ந்தது 63 வருஷம். அவர்கள் இன்னொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு புரியாத உலகம் அது. 63 வருஷம் வாழ்ந்தாலும் 10,000 வருஷங்களுக்கு அப்பால் பின்னால வரக்கூடிய சமுதாயத்திற்கெல்லாம் தேவையான வழிகாட்டுதலை ஒரு 63 வருஷ வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து சென்றார்கள். தம்பி உட்கார்ந்துருக்கல,
மறைக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்களின் ஆட்சி, அவர்களின் சமூக தலைமை, அவர்களின் அதிகாரம், அவர்களின் குடும்பவியல், எத்தனையோ தலைப்புகளில் உலகம் அவர்களை பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லா கோணங்களும் பெருமானாருடைய வாழ்வில் பேசப்பட வேண்டும், பார்க்கப்பட வேண்டும், படிக்கப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு செல்லப்பட வேண்டும். இப்போது எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்விலே அனுபவித்த அவர்களுக்கு நேர்ந்த சோதனைகளையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில மகத்தான சாதனைகளாய் என்ன சாதனைகளை எல்லாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்கிற அந்த அச்சீவ்மெண்ட்ஸ், அவர்களுடைய மகத்தான சாதனைகள் ஒரு குறுகிய நேரத்தில் கொஞ்சத்தை ஏனும் நான் உங்களுடைய கவனத்திற்கு தர வேண்டும். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமா உலகத்தில் அவர்கள் அனுபவித்தது போல சோதனைகள் யாருக்கும் இல்லை. எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா? இப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்ததை போல பயங்கரமான வாழ்க்கையின் சோதனைகளை, வேடுகொள்ளல்களை, ஏற்ற இறக்கங்களை உடலால், வார்த்தைகளால், குடும்பத்தால், சமூகத்தால் எக்கச்சக்கமாக இழைக்கப்பட்டது சோதனைகள். அத்தனை சோதனைகளிலும் தடம் பொருளாமல் இருக்கக்கூடிய அற்புதமான கடமை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வே சொல்லுவாங்க, லகத் ஊதிது ஃபில்லாஹி மா லம் யுக்த அஹத். உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத அளவுக்கு உள்ள சோதனைகள் அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு தரப்பட்டது. சொல்லுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாரின் வார்த்தைகள் பொய்யாக. உலகத்திலே யாருக்கும் தரப்படாத சோதனைகள் எல்லாம் எனக்கு தரப்பட்டது. இன்னொரு ஹதீஸ், சஹீஹான நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் உஸீப பி முஸீபத்தின், உங்களில் யாருக்காவது ஏதாவது முசீபத்து நடந்தால், உங்களில் யாருக்காவது பெரிய பெரிய சோதனைகள் ஏற்பட்டால், ஃபல்யதக்கர் பி முஸீபத்தி, எனது முசீபத்தை அவர் நினைத்துக் கொள்ளட்டும். உலகத்தில் யாருக்கு வந்த சோதனையும் அண்ணலாரை நினைத்து விட்டால் லேசா போயிடும். நமக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு வந்துடும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு வந்த மாதிரி வேற யாருக்குமே வரல. உலகத்திலேயே பிரச்சனையே என்ன தெரியுமா? வர்ற சோதனையை அல்லாவே சொல்றான். ஹதீஸ்ல வழிகாட்டுதல் அப்படிதான் இருக்கு. நமக்கு கீழே உள்ள சோதனையை பார்த்தோம்னா நம்மளது ஒண்ணுமில்லைன்னு ஆகி போயிடும். இல்ல இமாம் சாதி ஷீராசி ரஹிமஹுல்லாஹ் குலிஸ்தான்ல சொல்லுவாங்க இல்லையா, காலுக்கு செருப்பு இல்லைன்னு அழுதுகிட்டே போனேன், காலை இல்லாம ஒருத்தர் உட்காந்துருந்தா அதை பார்த்த உடனே எனக்கு செருப்பு இல்லை நம்மளுக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நம்ம அதை பார்க்காம நமக்கு மேல உள்ளவன் போட்டிருக்கிற ஷூவை பார்த்துட்டு அது 10,000 ரூபாய் ஷூ, அது 20,000 ரூபாய் ஷூ, நம்மள்ட்ட ஒரு 100 ரூபாய் செருப்பு கூட இல்லை அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் விளங்கவே விளங்கல. காலில்லாதவனை பார்த்த போதுதான் செருப்பில்லாதவன் மேலானவன் புரியுது. எந்த சோதனை உலகத்தில் யாருக்கு வந்தாலும் அவர்கள் ரசூலுல்லாஹ்வின் சோதனையை யோசிக்கட்டும். முசீபத்துகளின் போது ரசூலின் முசீபத்தை யோசிக்கட்டும். தானாக எல்லாம் லேசா போயிடும். நாம என்ன பண்றோம் தெரியுமா? நமக்கு வந்தது பெருசா நினைக்கிறோம். வேடிக்கையா சொல்லுவாங்க, யாரோ ஒரு அம்மா உங்க வயிற்று வலின்னு அவர் கணவர் ஆஸ்பத்திரியில கூப்பிட்டு போய் வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் வழியில பூரா ஒத்து வலிக்குது, எனக்கு வந்திருக்கு, இப்படி ஒரு வேதனை வந்திருக்குது, அல்லாஹ் தாலாவே வேற யாருக்கும் இப்படி வரலையே, நான் மட்டும் இப்படி உடம்புக்கிட்டே இருக்குதான் வயிற்று வலிக்கும். கடைசியில ஆஸ்பத்திரியில கூப்பிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறப்ப அங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஒண்ணு வருது. கைகாலெல்லாம் அடிபட்டு எல்லாம் வெடிச்சு இதாகி ஆக்சிடென்ட்ல ரத்த வெள்ளத்தோட ஸ்ட்ரெச்சர்ல போட்டு தள்ளிட்டு வர்றாங்க.
இதான் சமயம். இந்த கணவர் என்ன பண்ணாரு, இந்த அம்மாட்ட காக்கு சும்மா வகுத்து வலிட்டு உட்காந்துருக்குது. இங்க வா, இங்க பாரு, ஸ்ட்ரெச்சர்ல பாரு, ஆக்சிடென்ட் ஆகி தூக்கிட்டு வர்றாங்க. கையை காணும், காலை காணும், வெடிச்சு கிடக்குது. அங்க பூரா பாட்டெல்லாம் போயிடுச்சு, ரத்த வெள்ளத்துல இருக்கு, ஸ்ட்ரெச்சர்லாம் ரத்தம். இப்படி ஒண்ணு தூக்கிட்டு வர்றாங்க பாரு. அவனெல்லாம் முன்னைமணியா கத்திட்டு இருக்கான், வயிற்று வலிட்டு அப்படின்ட்டு. மனைவியோட வயிற்று வலின்னு இந்த புலம்புல கொஞ்சம் ஆஃப் பண்றதுக்காக அவர் காட்டியிருக்காரு. அந்த மாதிரி எட்டி பார்த்துச்சான். பார்த்துட்டு ஆமா பயங்கரமான விபத்து, ரத்தம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிச்சா. என்ன அவருக்கு வகுப்பு வலி இல்லை, அவருக்கு அதாவது கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, எல்லாம் சரிதா. வயிற்று வலி எனக்கு வந்தது இல்லையில. என்ன விஷயம்னா, தனக்கு வந்த முசீபத்தை, தனக்கு வந்த சோதனையை மாத்திரம் உலகத்திலே பெரிதாக கருதல். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன தெரியுமா? மன் முசீபத்தில், யாருக்காவது ஒரு முசீபத்து உலகத்துல வந்தால் அவர் நினைவு கூறட்டும், எனக்கு வந்த முசீபத்தை. உலகத்திலே மிக அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனைகளை தாண்டி ஒருவர் வளருகிற போது, அதை எதிர்கொண்டு அவர் வளருகிற போது, காலத்தால் நினைவு கூறத்தக்க, எந்த காலத்திலையும் அழிக்க முடியாத அபாரமான சாதனைகள் பின்னாலே அவர்களால் வர முடியும், கொண்டு வர முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகள் அவ்வளவு சோதனைகள். முதல்ல ஊர் உலகத்துல இருக்கிறவன் எல்லாம், தன்னை சுற்றி இருக்கிறவன் எல்லாம், ஏன் தங்களின் உறவினர்களில் ஒன்று ரெண்டு பேர் கூட என்னென்ன பட்டம் கட்டினார்கள். அவர் பைத்தியக்காரர், அவர் சூரியக்காரர், அவர் கவிஞர், அவர் ஜோதிடர், என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குதோ அத்தனையும் சொல்லிட்டாங்க. தனிநபர் விமர்சனத்திலே தொடங்கி குடும்பம் வரைக்கும் நபிமார்களுக்கு இது புதிதல்ல. காலம் காலமாக நபிமார்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன தெரியுமா? பேசியவர்கள் எல்லாம் இஸ்லாத்திலே சேர்ந்து விடுகிறார்கள் என்ற காரணத்தால் யாரும் பக்கத்துல போகாதீங்க, அவர் பயங்கரமான சூனியக்காரர், நீங்க பக்கத்துல போனாவே சூனியம் வச்சிருவார் என்று சொல்லி பார்த்தார்கள். அதையெல்லாம் தாண்டி, அவர்களின் சூனியங்களை எல்லாம் தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுறவங்க எல்லாம் அவர்களின் கொள்கைகளை யாரும் தழுவி கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சாரம் எடுபடல சூனியக்காரங்கிறது. அவர் குர்ஆன் வசனம் என்னமோ ஓதுறாரு, கேட்ட உடனே இஸ்லாத்துல சேர்றாங்க. சில பேருக்கு எல்லாம் காதுல பஞ்சு கொடுத்து அடைக்க சொன்னாங்க. அவருக்கு பேசுறப்ப மட்டும் பஞ்ச வச்சு அடைச்சுக்கோ, அடைக்கலன்னா நீ கொஞ்ச நேரத்துல உங்க தாய் தகப்பனார் பரம்பரை எல்லாம் விட்டுட்டு நீ வெளியே போயிருவ, ஆபத்து. பஞ்சு வச்சுக்கோணும். நிறைய பேர் பஞ்ச வச்சுட்டு போனோம். அபு துஃபைல் தௌசி அவரெல்லாம் பஞ்சு வச்சுட்டு வந்தாங்க. அதை தாண்டி காது கூட போகுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரு தூக்கி போட்டார், பஞ்சு பறந்துருச்சு, நெஞ்சு திறந்துருச்சு, கலிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்த்துட்டார். இப்படி நிறைய பேர். அப்புறம் தான் சொன்னாங்க, இவர் ஓதுவது குர்ஆனும் அல்ல, இறைவனிடமிருந்து வந்த வார்த்தையும் அல்ல, முழுக்க முழுக்க இது கவிதை. ஷாயிர், இவர் கவிதை. சாஹிர் சூனியக்காரன், ஷாயிர் அப்படின்னா கவிஞன்னு சொன்னாங்க. கடைசியில வேற வழி இல்ல, மக்களை தடுத்தாக வேண்டும். இந்த ரசூலுக்கும் உள்ளதை உள்சில இல்லை பழைய புராணம் ஒண்ணு. இவர் பைத்தியக்காரர். பைத்தியக்காரன் என்றால் பக்கத்திலே போக மாட்டார்கள் என்று நினைத்து சொன்னார்கள். இது எந்த மாதிரி பைத்தியம் ஆயிடுச்சுன்னா, அவர்களை பார்த்தவனெல்லாம் அவர்கள் மீது பைத்தியமாகிவிட்டார். வரலாறுல அதுதான் நடந்தது. கடைசியா இவர் ஜோதிடம், இவர் ஆருடம் கூறுபவர், கணிப்புகள் எப்போதும் பொய்யாகும், இவர் ஒரு ஜோதிடர் தான் என்றார்கள். இப்போ வார்த்தைகளால் நபிகளால் சந்தித்த வசவுகள் இவைகள் எல்லாம். வார்த்தைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படிப்பட்ட தகாத தடித்த வார்த்தைகளை கொண்டு, சுடு சொற்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசியது எல்லாம் கூட கடந்து செல்லணும் இல்லையா?
அல்லாஹ் அப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொடுத்தான். என்னன்னா, எவனாவது திட்டினா அவ்வளவு சீக்கிரம் கோபம் வர. நம்மளை எல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. டேய் அப்படின்னாவே கோபம் வந்துடும், யோ அப்படின்னாவே கோபம் வந்துடும், தப்புன்னு சீரிடுவோம். ஆனா இவ்வளவு வார்த்தை சொன்னாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்னகையோடு அப்படி கடந்து போவாங்க. அவன் திடீர்னு எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணான். என்னன்னு, நம்ம முகமது திட்டிகிட்டே இருக்கிறோம், ஆனா முகமதுன்னு பேர் வச்சுதானே கூப்பிடுறோம், அப்படி கூப்பிடக்கூடாது. என்ன சட்டப்படி முகமதுன்னா புகழப்பட்டவர்னு அர்த்தம். முகம்மது புகழப்பட்டவர், புகழுக்குரியவர், புகழப்படுபவர், இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்குது. நாமளே முகம்மது அப்படின்னு கூப்பிட்டா புகழப்படுபவரே அப்படின்னு அர்த்தமாகுது. இனிமேல் நம்ம பேரை மாத்தலான்னு உட்கார்ந்து ஒரு மசூரா பண்ணலாம். தாரணத்துவால கடைசியில முடிவு பண்ணி முஹம்மது அப்படிங்கிறத ஆப்போசிட் அப்படி எடுத்து முதம்மம்னு மாத்தலாம். முதம்மம்னா அப்படி நேர் எதிர், இகழப்பட்டவர், கேவலப்படுத்தப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இனிமேல் அப்படி கூப்பிடுவோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு 1-2 பேர் தோழர்கள் வேகமா வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் பொறுமையா இருக்கிறாங்க. இந்த தடவை இதை சொல்லி ரசூலுல்லாஹ் கோபத்தை கிளப்பி அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கலான்ட்டு வேக வேகமா வந்து சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன பண்ணாங்க? என்னப்பா, இந்த முகம்மதுன்னு உங்க பேரை இனிமேல் அவங்க முதம்மம்னு மாத்திட்டாங்களாம். இகழப்பட்டவர் அப்படித்தான் கூப்பிடுவானுங்களாம். இனிமேல் முகம்மதுன்னு கூப்பிட மாட்டாங்களாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கூலா சிம்பிளா இவங்க நினைச்சாங்க பயங்கரமா கொந்தளிக்க போகுது. அமைதியா செஞ்சுக்கிட்டே சொன்னாங்க, கூப்பிட்டா கூப்பிட்டு போறோம், அதை என் பேர் இல்லையே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். முகம்மதுன்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன், அவன் முதம்மம்னு யாரையும் கூப்பிட்டா நான் ஏன் திரும்பி பார்க்க போறேன்? வந்து சொன்னவங்களுக்கு சப்பனம் போச்சு சொரத்து இல்லாம. ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்க. அதாவது கடுமையான வார்த்தைகளை முன்வைத்த போது கூட சாந்திமயமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை எதிர்கொண்ட விதம் அப்படி. அல்லாஹ் அக்பர். சோதனைகள் என்பது சுற்றி இருந்தவர்களுடைய வசை சொற்களை வாங்கிக் கொள்ளுகிற போது ஏற்படுகிற சோதனைகள் மட்டுமல்ல, நிறைய சோதனைகள் உடல் சார்ந்து உணவுக்கு கூட அல்லாடிய காலம் உண்டு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை 63 வருஷம் அகில உலகத்திலேயே பசிப்பட்டினியை போக்குவதற்கு மண்பார்ந்த வழிகளை சொல்லிக் கொடுத்த மாநபி தங்கள் வாழ்க்கையில பசியோடு கழித்த நாள் ஏறார். ரெண்டு நாளும் முழுசா தொடர்ந்து 2 நாள் வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டதில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வீட்டிலே தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரியவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், கந்தக்குடைய யுத்தத்தின் போது வயிற்றிலே கல்லை கட்டி இருந்தார்கள். பசியிலே கல்லை கட்டி இருப்பது என்ன ரகம் என்பது நமக்கெல்லாம் தெரியாது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லை கட்டி கொண்டு கல்லோடு மண்ணோடு உணவு இல்லாமல் அவர்கள் வாடிய வாட்டம் நம்மெல்லாம் ஆயுசுக்கும் அந்த மாதிரி ஒரு பசியை பேஸ் பண்ணவே இல்லை. சொல்ல போனா இந்த உம்மத்துல அந்த சமீப காலம் வரைக்கும் காசாவுடைய குழந்தைகள் வேணா அந்த கொடுமை அனுபவிச்சதுன்னு சொல்லலாம். பெருமானாரின் பசியை உணர்ந்தவர்கள், ருசித்தவர்கள் 30 நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலக்கத் அதா அலைய 30 மின் யௌமின் வலைலா, என்னுடைய வாழ்க்கையில் 30 நாள் இரவு பகலாக கடந்தது. எப்படி தெரியுமா? எனக்கும் பிலாலுக்கும் சேர்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு பேரிச்சம்பழ துண்டுகளை எடுத்து ஒரு சின்ன பொட்டணமா கட்டி தங்களின் கக்கத்திலே வைத்திருப்பார்கள், தங்களின் அக்குள் பகுதியில வைத்திருப்பார்கள். பிலால் கக்கத்திலே மறைத்து வைத்திருந்த ஒரு கவனத்தை தவிர 30 நாட்கள் எனக்கும் பிலாலுக்கும் வேறு உணவில்லை என்று சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனைகள்னா பிறரால் தரப்படக்கூடிய சொற்களால், காயங்களால் மட்டுமல்ல, சொந்த வாழ்க்கையில வயிறு நிரம்ப முடியாத ஒரு வாழ்க்கையில அவர்கள் இருந்ததை எல்லாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் நன்கறிந்திருக்கக்கூடிய ஏராளமான ரசூலுல்லாஹ்வின் உடல் மீதான தாக்கம். அல்லாஹ் அக்பர். எத்தனை பேர் எத்தனை விதமா கல்லடிகள்,
ரத்தம் வருகிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளிடமிருந்து அடிபட்டுத்தான் இந்த மார்க்கத்தின் பின்னாலே சாதனைகளை சொந்தமாக்க முடிந்தது. உக்குபான்னு ஒரு தருணம், உக்குபத்து அபி முஹைத் ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் ஒருவன் என்கிற ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் எதிர்கொண்ட விதம் அல்லாஹ்வின் விரோதி, மிக மோசமான அரக்கத்தனமானவன். உக்குபாங்கிறத எவ்வளவு மோசமா இருப்பான். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா இப்ப இருக்கிற அந்த நெதன்யாகுன்ற சைத்தான வேணா சொல்லலாம். அவனை விட மோசமானது இந்த உக்குபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தவாஃபில் இருக்கிற போது, அவர்கள் கஅபத்துல்லாஹ்விலே இருக்கிற போது வந்தவன் ஒரு துண்டை போட்டு ரசூலுடைய கழுத்துல இருக்கணும்னா கொஞ்சம் பிதுங்குகிற அளவுக்கு, நரம்புகள் புடைத்து கொண்டு சிவக்கிற அளவுக்கு கொலை செய்து விடுவதற்கு முயற்சித்த போதுதான் குறுக்க போய் அந்த கயிற்றில கையை கொடுத்து பிடித்தார்கள் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க, அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ். எப்பா ஒருத்தன் ஏன் ரப்பு அல்லாஹ்னு சொன்னா அவனை கொலை பண்ணுவீங்களா? ஒருவன் எனது ரப்பு இறைவன் என்று சொல்லுவதற்கு அவனுக்கு உரிமை இல்லையா? என் கடவுளை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு உண்டு. உனக்கு அல்லாஹ் பிடிக்கும், எனக்கு சூரியன் பிடிக்கும், சந்திரன் பிடிக்கும், மரமட்டை பிடிக்கும். என்னுடைய ரப்பு என் அல்லாஹ் என்று சொல்லுவதற்காக நீங்கள் ஒருவனை கொள்வீர்களா என்று கழுத்தில இருக்கப்பட்ட துண்டினுடைய இடையில கையை பிடித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து உயிர் காப்பாற்றினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை ஊருக்கும் உலகத்திற்கும் உரத்து அவர்கள் சொன்ன போது குரல் வளை நசுக்கப்படுகிற அளவுக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவர்கள் கழுத்தை சுற்றி நெரிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த ஏராளமான சோதனை. ரசூலுல்லாஹ்வுடைய உடல் மீது இழைக்கப்பட்ட சோதனைகளை மாத்திரம் சொல்லுவதற்கு பல நாட்கள் வேண்டும். அப்படி அளவுக்கு அவர்கள் சற்றே குறைய டோட்டல் மக்காவினுடைய வாழ்க்கையை சொல்லுகிறோம் அல்லவா, 13 வருஷம் மக்காவினுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சோதனை. சில நாள் வார்த்தைகளால், சில நாள் உடல் காயங்களால், சில நாள் வேறு மாதிரி குடும்பத்தினுடைய தொந்தரவுகளால், இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி ஒவ்வொரு தடவையும் சோதித்தவர்கள் உண்டு. நாம சும்மா பாட்டு படிக்கிற மாதிரி, வரலாறு சொல்ற மாதிரி தாயிற்குள்ள அடிபட்டாங்க கல்லுல அப்படின்னு போயிடும் அந்த வரலாறு. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறப்போ ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு போட்டாங்க அப்படின்னு லேசா கடந்துடும். நீங்கள் ஆழமாக ரசூலுல்லாஹ்வின் வரலாறு படித்தால் அந்த சோதனைகள் எந்த தரம் என்பது உங்களுக்கு தெரியும். 8 பேர் 9 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க காபாவுக்கு வெளியில, எல்லாமே ரவுடி. 8 பேர் 9 பேர், அபூஜஹல், உத்துபா, ஷைபா எல்லாம் இருக்கான். எல்லாம் ரவுடி போயிடுவோம். அப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் பேசுறாங்க. என்னன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுட்டு இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கேட்டது அந்த உக்குபா தான். கழுத்துல துண்டம் போட்டு நறுக்கினாங்கல்ல, அவன் தான் கேட்டான், அம்மா இன்னைக்கு ஏதாவது ஒட்டகம் டெலிவரி பிரசவம் ஆயிருக்கா மதீனால கேட்டான். பிரசவம்? ஆமா, அங்க ஊர்ல உள்ள நுழையிற இடத்துல ஒரு ஒட்டகத்துக்கு பிரசவம் ஆச்சு இப்ப காலையில, நான் வர்றப்ப பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். இப்ப சொன்னாங்க, கொஞ்சம் ஒரு 4 பேர் போங்க, இந்த பிரசவமான கழிவு பூரா தூக்கிட்டு வா, தொழுதுட்டு இருக்கிற முகமதுகிட்ட போடணும். அவர் இன்னும் எவ்வளவு நேரம் தொழுதுட்டு இருப்பாருன்னு தெரியல, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. நம்ம வெறுமனே ஒட்டகத்தினுடைய குடலை போட்டாங்கன்னு அந்த வரலாறு சுருக்கிட முடியாது. ஒட்டகத்தினுடைய குடல் அல்ல, பிரசவ கழிவு. ஒரு ஒட்டகம் தனது குட்டியை ஈன்றெடுக்கிற போது வரும் கழிவு, அது மலை மாதிரி எக்கச்சக்கமான கழிவு வரும்.
ஒரு ஆடு குட்டி போடுவது போன்றோ ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்கு பிரசவிப்பது போன்றோ அல்ல. ஏராளமான கழிவுகளோடு கிடக்கக்கூடிய சுத்தம் பண்றதுக்கு நாள் கணக்குல வேணும். அவ்வளவு கிடக்குது. பிரசவமான ஒட்டகத்தினுடைய கழிவை அப்படியே அள்ளி தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு சாக்கு மாதிரி ஒண்ணு போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு சுஜூதுக்காக எத்தனைத்த போது கொண்டு வந்து ஒரு ஒட்டகம் பிரசவமானதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவையும் மேல போட்ட உடனே அப்படியே செஞ்சாட்டு போய்விட்டார்கள். எந்திரிக்க விட முடியாது, எந்திரிக்க விட முடியாது. ஒரு 5 கிலோ 10 கிலோன்னா அப்படி நம்ம ஊக்கி ஏதாவது எந்திரிக்கலாம். இது 5 கிலோ 10 கிலோ சமாச்சாரம் அல்ல. நாம தொழுதுட்டு இருக்கிறப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து முதுகுல உட்காந்துட்டாங்கன்னா, நாம செஞ்சுதான் இருக்கிறப்போ 4 பேர் முதுகுல உட்கார்ந்தா நம்மளால எழ முடியாது. ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய பிரசவ கழிவை எல்லாம் வாங்கி கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருக்கிறார்கள். அழுக சத்தம் வரல, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒண்ணுமே இல்லை. இவங்க போட்டதுக்கு அப்புறம் எந்திரிக்க முடியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிற காட்சியை பார்த்து விட்டு அந்த ஹதீஸ் அப்படிதான் வருது. என்ன தெரியுமா? ஒருவருக்கொருவர் சாய்ந்து கொண்டு சிரித்திருக்கிறார்கள். ரொம்ப பெரிய ஜோக்கெல்லாம் சொல்லும் போது ஸ்டாண்டா இப்படி நின்று சிரிக்க முடியாம ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உளுந்து சிரிப்போம்ல, பயங்கரமான சிரிப்பு. அப்படி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாய்ந்து சிரித்திருக்கிறார். தூரத்துல அந்த பக்கம் ஒரு ஓட்ட வழியா, சின்ன சந்து வழியா கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அவங்கதான் பாக்குறாங்க. இந்த பாவிகை இதை கொண்டு வந்து போட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலே இருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்துட்டு அவன் ஒருத்தன் மேல ஒருத்தன் சாஞ்சிட்டு சிரிக்கிறான். இதையெல்லாம் பார்த்து விட்ட கப்பாப் அங்கிருந்து அப்படியே ஓடுனார். பின்னாடி ஓடி போய் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அப்ப சின்ன பொண்ணு அவங்க, கரெக்டா வரலாற்றின்படி சொல்வதானால் 6 வயசு. 6 வயசு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட போய், பாப்பாவை இப்படி பண்ணிட்டாங்க, கழிவெல்லாம் கொண்டு வந்து மேல போட்டாங்க, ரொம்ப எடை உள்ள ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் அவங்க எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க, நீங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லி, ஏன்னா இவர்கள் வந்தால் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் அவரை கொலை செஞ்சிருவாங்க. பிலால் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் இவர்களுடைய மிகப்பெரிய எதிரிகள். இன்னைக்கு கண்ணை கடிச்சா கொன்றுவான். பிலால் ரலியல்லாஹு முன்னாடி வர முடியல, நாயகத்தை காப்பாற்ற முடியவில்லையே என்கிற கவலையும் கையறு நிலையும். நேர போய் பாத்திமாட்ட சொன்ன உடனே அந்த 6 வயசு சின்ன பொண்ணு, யோசிச்சு பாருங்க, 6 வயசு பொண்ணு வந்து சுஜூதுல இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகுக்கு மேல இருந்த அந்த நஜீஸ தங்களுடைய பிஞ்சு கைகளால் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெளியே தள்ளுறாங்க. கொஞ்ச நேரமாச்சு அவங்க முழுசா தள்ளி முடிக்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குகிற போது ஒரு பக்கம் பின்னாலே பயங்கரமான வெளிச்சத்தோடு சிரித்துக் கொண்டிருக்கிற இந்த எதிரிகளின் கூட்டம், ஒரு பக்கம் நம் மீது கொண்டு வந்து இவ்வளவு பெரிய அசிங்கத்தை போட்டு விட்டார்களே என்கிற ஏக்கம். ஒரு 6 வயசு பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து என்ன தூக்குது என்ற ஏக்கம். எந்திரிக்கிற வரையும் அழுகல, ஆனா எந்திரிச்ச பின்னாடி கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தூக்கி விட்ட ஃபாத்திமாவை அப்படியே அணைத்துக் கொண்டு ஃபாத்திமாவின் மேல தன்னுடைய முகத்தை புதைத்துக் கொண்டு நாயகம் குலுங்கி அழ ஆரம்பித்தார்கள். அதுவரை அமைதியோடு இருந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 6 வயசாக இருந்தாலும் அந்த பெண்களால் ஒரு தந்தைக்கு இழைக்கப்படுகிற கொடுமையை கண்ணுக்கு முன்னாலே பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழலை அவங்களை பார்த்து, ரபியாவை பார்த்து, அபூ ஜஹலை பார்த்து, உக்பாவை பார்த்து, உத்பா ஷைபாவை பார்த்து, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா,
எங்க தந்தை உங்களுக்கு என்ன செஞ்சார், எதனால இப்படி பண்றீங்க, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? பொதுவா பெண்களுக்கு ஆற்றாமையால் தன்னுடைய பலத்தை பிரயோகிக்க முடியவில்லை என்றார் பலவீனமான ஒரு பெண்ணுடைய குரலாய் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பேசினார்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட, அவர்களின் வாழ்வில் அவர்கள் உடல் மீது இழைக்கப்பட்ட சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்லாமல் சோதனைகளை மாத்திரம் எவ்வளவு என்று கணக்கிட்டு இந்த உலகத்தில் தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்திலாஅத்துன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில சந்தித்த அவர்களினுடைய உடல் மீதும் உணர்வுகளின் மீதும் குடும்பத்தின் மீதும் இழைக்கப்பட்டது. எத்தனை எந்த நபிக்கும் இவ்வளவு தூரம் இழைக்கப்படவில்லை. அரசர்களால் இணைக்கப்பட்ட, கொடுங்கோல் ஆட்சியாளர்களால் இணைக்கப்பட்ட அநீதங்களை விடவும் அதிகம் நபிகள் செல்லார். உங்களுக்கு தெரியுமல்ல, உஹதுல நடந்தது பல்ல ஷஹீதாக்கள். எந்த நபிக்கு பல்லெல்லாம் போய் ரத்தம் வந்திருக்கு, கண்ணமேடுகளில் ரத்தம் வந்தது, உடலில் அந்த ரத்தம் மண்ணில் நபிமார்களின் ரத்தம் பூமியிலே சிந்தக்கூடாது. வழியும் ரத்தத்தை எடுத்து துடைத்துக் கொண்டு உஹது போர்க்களத்திலே களமாடியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு ஏறத்தாழ 54 வயசு. பல்லெல்லாம் உடைக்கப்பட்டு அவர்களை எதிரிகள் தாக்குகிற போது, இல்ல உஹதாக இருந்தாலும் மக்காவில இருந்தாலும் ஏன் தாயில இருந்தாலும் இவர்கள் உடல் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளை வரலாற்றில் முஸ்லிம்கள் அல்ல, கொள்கையில முரண்பட்டவன் கூட கண்ணீர் இல்லாமல் அதை தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட கொடூரமான சோதனைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். ஆயிஷா அம்மா கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான சோதனை உங்களுக்கு உஹது அன்னைக்கு தானே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா உஹதுலதான் ரத்தம் வந்துச்சு, பல்லு உடைஞ்சிச்சு, பல்லு ஷஹீதாச்சு, உஹதுதான் ரொம்ப மோசமா இருக்கும்னு அவங்க விளக்கியும் வச்சிருந்தாங்க. அதனால கேட்டாங்க ஆயிஷா அம்மா, உஹது தானே அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, உஹது போர்ல நாம் பட்ட அடி எல்லாம் கம்மி. தில்கல் அஷரத்துல் அய்யாம், அந்த 10 நாள் இருக்க, அந்த 10 நாள் தான் பயங்கரம். எந்த 10 நாள்? நான் தாயிஃப்ல இருந்த 10 நாள். நீங்களும் நானும் ஏற்கனவே தெரிஞ்சு வச்ச மாதிரி தாயிஃப்ங்கிறது காலையில போயிட்டு சாயந்தரம் எல்லாம் வரல. ஒரே ஒரு நாள் போற போக்குல 2-3 கல்ல விட்டானுங்க, அப்படி எல்லாம் இல்ல. 10 நாட்கள். நாயகம் சொல்லுகிறார்கள், பல் உடைக்கப்பட்ட உஹது போர்க்களத்தை விட, ரத்தம் வழித்தோடிய உஹது போர்க்களத்தை விட மிக அதிகமாக நான் பாதிக்கப்பட்டது அந்த தாயில. 10 நாள் ஒவ்வொரு நாளும் அடித்தாங்க, ஒவ்வொரு நாளும் சோதனை. கடைசியா 10வது நாள் என்ன பண்ணானுங்கன்னா, இவங்க வெளியே போக மாட்டேங்கிறாங்க, பெருங்கூட்டம் எல்லாம் இல்லை, 2 பேர். ஒண்ணு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு அவங்க கூட சேவகராக போயிருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அடிமையா இருந்தவர். கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வேலைக்கு இருந்தவர். கல்யாணம் முடிச்ச உடனே மனைவி கணவனுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்கல்ல, கணவர் மனைவிக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்கல்ல, அப்போ அந்த அம்மா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் சார்பா மிக நன்றாக எங்களிடத்தில் நீண்ட காலம் வேலைக்கு இருக்கக்கூடிய எங்களின் அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸாவை உங்களுக்கு அன்பளிப்பா தர்றேன், எப்பவுமே உங்க கூட இருப்பாருன்னாங்க. தாயிஃப்ல அவர் தான் கூட இருந்தார். 2 பேர் தான். 2 பேரும் தினந்தோறும் அனுபவித்தார்கள். 10வது நாள் சிறுவர்களை விட்டு கல்லடிக்க சொல்லும் போது, ஏறத்தாழ ஊர்ல ஏதாவது ஒரு வெறி நாய் கிடைத்து விட்டால் எல்லாரும் சேர்ந்து எப்படி துரத்தி அடிப்பாரோ, ஒரு பெரிய விஷ ஜந்துவை எப்படி அடிப்பார்களோ, ஒன்றுமே இல்லாமல் சாந்தி மயமாக அல்லாஹ் ஒருவன் நான் அவரது தூதர் என்று சொன்னதற்காக துரத்தி துரத்தி ஊர் சிறுவர்கள் எல்லாம் அடித்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு கட்டத்துல காலில்
பெரிய பெரிய கல்லு, இரும்பு மாதிரி கல்லு, பாறை கல்லு, காலில் கணுக்கால் இருக்கு இல்லையா, துருத்திட்டு இருக்குன்னு நமக்கெல்லாம் கழுப்பு என்று சொல்லுகிறோம். கணுக்கால், இந்த கணுக்கால் முட்டி மேல அடிச்ச கல்லு, அந்த எலும்பு உள்ள நொறுங்கி ரத்தம் வந்துருச்சு. அன்பானவர்களே, காலில் நம்ம எல்லாம் பிராக்சர் இருப்போம், அது வேற. ஏதாவது எலும்பு முறியும், அது வேற. புண்ணு வரும், அதெல்லாம் வேற. கணுக்கால் மீது கல்லெறிந்து அந்த கணுக்கால் ரொம்ப ரொம்ப உறுதியான இடம். அல்லாஹ் காலுடைய ஒட்டுமொத்த பேலன்ஸும் கணுக்கால தான் நிற்கிது எல்லாத்துக்குமே. நாம நினைக்கிறோம் பாதம் முட்டு அப்படின்னு, முழுக்க முழுக்க அந்த கணுக்கால் தான் மூட்டு. அது கழுந்துச்சுன்னா நிக்க முடியாது. மோஸ்ட் திக்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. மனித உடம்புல ஆக உறுதியான இடம். அதுல அடிச்ச கல்லுல அது நொறுங்குது, கணுக்கால் நொறுங்குது, உள்ள இருந்து ரத்தம் வருகிறது. அதுக்கு மேல நடக்க முடியல. இன்னும் தாய்ப்புல இருந்து வெளியே போகல. வாங்கி அடியில் ரத்தம் வர்றப்போ அது வரைக்கும் தங்களின் சொந்த காலிலேயே நின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாட்ட சொன்னாங்க, ஸைத், இதுக்கு மேல நடக்க முடியல, நான் உன் மேல சாஞ்சிக்கவா? சரி. ஸைதினுடைய தோளிலே கையை போட்டு ஒரு காலை தூக்கி கொண்டு, ஒரு காலிலே ஏற்கால நாம் ஒற்றை காலை தூக்கி கொண்டு நம்ம குழந்தைகள் ஊண்டி விளையாடும் அல்லவா, அந்த மாதிரி ஒரு காலை தூக்கி வைக்கிறார்கள். பேலன்ஸ் ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தோல்ல இந்த கால் தூக்கிய வண்ணமே இருக்கிறது. கணுக்கால் துவாரத்திலிருந்து ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறார். நாம ரொம்ப லேசா தாயிப்பு நகரத்தில் நாயகம் கல்லடிப்பட்டார்கள் ஒரு வரியில கடந்து போறமே, அது ஒரு வரி செய்தி அல்ல. உலகத்தில் இருக்கிற மனித நேயம் கொண்ட எல்லாருடைய இதயங்களையும் நொறுக்கி போட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியும் நடக்க முடியும். நொண்டி அடித்து கொண்டு எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? பக்கத்துல ஒரு தோட்டம் போய் உட்கார்ந்துட்டாங்க. இந்த தோட்டம் காஃபிக்கு சொந்தமானது. அதின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஊர்ல, பெரியார், அவருடைய மக்கள். அங்க போய் உட்கார்ந்தார். அது ஒரு திராட்சை தோட்டம். உட்கார்ந்த உடனே என்னமாவது தேவைப்படுது, தண்ணியாவது தேவைப்படுது. ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் உடம்புக்கு பல இடங்கள்ல ரத்தம், குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். இந்த தோட்டத்துல தூரத்துல ஜன்னலை திறந்து அந்த வீட்டுல இருந்து தோட்டத்துக்கு வெளியில இங்க உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு பேர்த்தையும் அந்த வீட்டுக்காரங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் தெரியும். முகம்மது இப்படி அவங்களும் காக்குறாங்க, முகம்மது இப்படி அடிச்சுட்டாங்களே. அவங்க கூட்டத்தில் அவர் பெரிய தலைவர், மக்காவில் அவர் பெரிய ஃபேமிலி, அவர் உயர்தரமான பாரம்பரியத்தை சார்ந்தவர். இந்த அளவுக்கு அடிச்சிருக்க கூடாது. சரி, காப்பிராக இருந்தாலும் அவனுக்கு லேசா ஈரம் இருந்தது. என்ன பண்ணா தெரியுமா? தோட்டத்துல வேலை செய்யற ஒரு பையனை கூப்பிட்டு தட்டுல கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சு, திராட்சைப்பழம் வச்சு, பாவம் ரத்தத்தோட வலிஞ்சு ஓடுற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. முகம்மதும் ஸைதும் கொண்டு போய் இதை கொடுத்துது, சாப்பிட்டு நீ எடுத்துட்டு போ. எங்களை பார்த்தாவே அவங்களுக்கு இதாகும். நாங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்க மட்டுமல்ல, காப்பிடுவேன். நீ போய் கொடுத்துரு. நீ யாரும் வெளியூருக்காரங்க, தோட்டத்துல வேலை செய்யறாங்க. தட்டை எடுத்துட்டு அந்த பையன் வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தட்டை கொடுத்தான். அந்த நேரம் தேவைப்பட்டது. ஒரு திராட்சை எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில போட்டிருக்கோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த பையன் வந்த பையனுக்கு பேரு அத்தாஸ். அந்த அத்தாஸ் ஒரு நிமிஷம் துடிச்சிட்டான். என்னமோ சொன்னீங்கல்ல, நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னா. பிஸ்மில்லா சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட பேரால சாப்பிடுறேன்னு அர்த்தம். இது நீங்க யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அந்த பையன் கேட்கிறான், தோட்டத்துல வேலை செய்யறது. இல்லப்பா, நாங்கெல்லாம் முஸ்லிம், என்ன சாப்பிட்டாலும் என்ன குடிச்சாலும் பிஸ்மில்லான்னு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவோம். உனக்கு என்ன இதுல சந்தேகம்? இல்ல, எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. உங்க ஊர் என்னப்பா? எங்க ஊர் நைனுவா. நைனுவா தான் எங்க ஊர். அடடே, நீ நைனுவாவா? அங்க என்னுடைய சகோதரரான நபி முன்னால வந்தவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஊர் தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவன் அதுக்கு மேல சொல்லிட்டான், யூனுஸ் உங்களுக்கு தெரியுமா?
ஏன்னா அவங்க ஊருடைய பெரிய தலைவர். யூனுஸ் தெரியுமான்னு கேட்டான். யூனுஸ், நாங்க எல்லாருமே நபிமார்கள், நாங்க எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசலாம். பொதுவா ஒரு ரணகளத்திலையும் ஒரு கிடுகிடுப்புன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளவு அடிபட்டு கால ஊர ரத்தம் வலியுது. அத்தாஸ் கனிமா சொல்றாங்க, சொல்லுவாங்க, நான் உங்களை அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன், இல்லதான் முகமது ரசூலுல்லாஹ். நாயகத்துக்கு அந்த வலிக்கு இடையே ஒரு சந்தோஷம். அத்தாஸ் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அந்த அத்தாஸ் பேரிச்சம்பழம் கொடுத்த இடத்துல தாயிஃப்ல பள்ளிவாசல் பேரு அத்தாஸ் பள்ளிவாசல், மஸ்ஜித் அத்தாஸ். அதெல்லாம் அங்க போயிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கி அமர்ந்த இடம். அன்பானவர்களை, கணுக்கால் குடியால் இரத்தம் படிக்கிற அளவுக்கு ஒரு அடி வாழ்க்கையில எந்த காலத்திலையும் எந்த நன்வாரமும் பட்டதில்லை. இந்த காலம் சென்ற கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்ன மாதிரி, அதாவது அவனுக்கெல்லாம் காஃபிர்கள் ஏதாவது ஒரு சிலையை வச்சு அது மேல பூவை போட்டு, கல்லு மேல பூவை போடுவாங்க, பூவை போட்டு போட்டு வணங்குவாங்க. இந்த தாயிஃப்ல ரசூலுல்லாஹ் அடிச்சதை பத்தி அவர் எழுதினார் ஒரு கவிதையில, கல் மீது பூக்கள் போட்டு வணங்கிய மக்களை முதலாக ஏன் ஒரு பூவின் மீது கல்லை போட்டீர்கள்? யாருக்கு? பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பூவின் மீது ஏன் கல்லை சொன்னீர்கள்னு கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஹது போர்க்களத்துல பல்லெல்லாம் போச்சு, அதல்ல கஷ்டமான நாள், அதை விடவும் கஷ்டமான நாள் தாயிஃபில் பட்ட அடிகள். சுமார் 10 நாட்கள். அன்பானவர்களை, நான் சொல்றதுன்னா வரலாறு சொல்லிக் கொண்டே போவேன். நாயகம் அனுபவித்த உடல் ரீதியான, வார்த்தை ரீதியான, உணர்ச்சி ரீதியான, குடும்ப ரீதியான, தனிமனித வாழ்வு ரீதியான, சமூக ரீதியான எக்கச்சக்கமான சோதனைகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்தார்கள். ஏன்னா அந்த சோதனைகளுக்கு எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொடுத்தான், 10 வருஷம். நீங்க வேணும்னா நீங்க எனக்கு தலைப்பு சோதனைகளும் சாதனைகளும் கொடுத்துருக்கீங்க. 13 வருஷம் மக்காவும் 10 வருஷம் மதீனாவும் அப்படின்னு இந்த தலைப்பை பிரிச்சிடலாம். ஏன்னா அந்த 13 வருஷமும் சோதனை காலங்கள், இந்த 10 வருஷம் அல்லாஹ் சாதனை காலங்களாக கொடுத்தார். 10 வருஷம் மதீனாவில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சாதித்தார்கள் பூரா விரிவா சொல்லல, கோடு வேர்டு மாதிரி ஒரு 4-5 சாதனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா போதும். 1, 2, 3 மட்டும். அதாவது ஹைபர் போர்க்களம், ஹைபர்ல இருந்து திரும்பி வர்றாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா அத்தாவெல்லாம் இறந்துட்டாங்க, ஹைபர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. யாரும் இல்லை, பெண் குழந்தை எத்தீம். எப்பா இங்க எத்தீம் ஆயிடுச்சு, இந்த குழந்தை யாராவது வளர்க்கணும், யாரு வளர்க்குறீங்க? முதல்ல கை தூக்குறது அழுகிறது இல்லை, அப்புறம் நின்றாடுறது இல்லை. ஒவ்வொருத்தரா கை தூக்குனா நிறைய பேர் எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க, நான் வளர்க்குறேன், எங்கிட்ட கொடுங்க, நான் வளர்க்குறேன். இதுக்கிட்ட அம்மா போச்சு. கடைசியில சீட்டு குலுக்கி போட்டாங்க. யாரு பேர் வருதோ நான் அவங்கள்ட்ட இந்த பொண்ணை ஒப்படைச்சிடறேன் வளர்க்குறேன்னா சீட்டு குலுக்கி போட்டா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சீட்லயும் அழுகிறது இல்லாத பேர் தான் வந்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு உங்க பேர் தான் வந்திருக்கு. தூரத்துல ஒரு வகையில நீங்க உறவும் கூட நீங்க போய் வளர்த்துக்கங்கன்ட்டார். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் இந்த உலகத்தில் என்று கேட்பவர்களுக்கு பதில் என்ன தெரியுமா? பொண்ணு பிறந்த உடனே குடி தோண்டி புதைத்த ஒரு பூமியில 10 வருஷத்தில் நாயகம் ஏற்படுத்திய ஒரு சமூகத்தினுடைய மடைமாற்றம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு 10 பேர் போட்டி, சீட்டு குலுக்கி போட்டு ஒப்படைக்க வேண்டியதா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சமூகத்தை இப்படி மாற்ற முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க புதைச்சிருவா இல்ல, சில பேர் டெலிவரியே குடிக்கு பக்கத்துல தான் பண்ணலாம். பாலைவனத்துல குடிக்கு பக்கத்துல மனைவியை கூட்டிட்டு போய் வச்சுட்டு, ஆணா இருந்தா குழந்தையும் தாயும் வீட்டுக்கு கொண்டு வந்துருவான், பெண்ணா இருந்தா அப்படியே தள்ளி விட்டுட்டு மனைவியை மட்டும் தூக்கி வந்துருவான். குழிக்கு பக்கத்திலே பிரசவம் பார்த்து பெண்ணாக இருந்தால் அந்த நிமிடமே குடி தோண்டி புதைத்த ஒரு சமூகத்தில்
சரித்திர புரட்சி அல்லது சமூகத்தினுடைய மாற்றம் என்னன்னா, ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு எக்கச்சக்கமான பேர் போட்டி, சீட்டு குலுக்கி போட்டாங்க. நாயகம் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இதெல்லாம் பதில். ரசூலின் மகத்தான சாதனைகள். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அரபுகள், சாப்பிடாம கூட இருப்பான். அரபி சண்டை போடாம இருக்க மாட்டான். அந்த காலத்துல சொல்றேன். இப்ப உள்ளவனுக்கு எல்லாம் ரத்தம் பிளட் எல்லாம் உறைஞ்சு போச்சு. நல்லா சிக்கன் பர்கரா தின்னுட்டு ரூம்குள்ள விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். இப்ப உள்ள அரபி, நான் சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து அரபி. 4 நாள் போர் செய்யலன்னா கை பரபரப்பா அவனுக்கு. அதான் சொல்றேன், சாப்பிடாம கூட இருந்துருவான், சண்டை போடாம இருக்க மாட்டான். இந்த குரான்ல வருது இல்லையா, 4 மாசம் போர் விளக்கப்பட்ட மாதங்கள். அது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள ஒரு நியதி, 4 மாசம் போர் கிடையாது. அந்த 4 மாசம் அவனை கட்டுப்படுத்தி வைக்கிறது பெரிய பாடு. எப்படா முடியும் இருப்பான் சண்டைக்கு போறது. ஒரு சண்டை பூமியில பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 வருஷ போர் மதீனால முடிவு கொண்டு வர்றாங்க. கூப்பிட்டு எல்லாத்தையும் முசாவா செய்ய வச்சு, இனிமேல் சண்டை இல்லை. அடுத்தது அவுஸ் கத்ரஜ் போர், 100கணக்கான வருஷம் இனிமேல் சண்டை இல்லை. எங்க போனாலும் சமாதானம் முசாபா. இந்த காக்கால கண்ணு தூக்கி வைக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு துணியை விரிச்சு கண்ணு தூக்கி வச்சு, எதுக்கு நீ நான் சண்டை போடுற, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் குடிங்க, ஊரு கூடி சேர வைக்கிற மாதிரி குடி, எல்லாம் கையில குடி, தூக்கி வைக்க. சண்டை பூமியை சமாதான பூமியாய் மாற்றியதற்கு பெயர் சாந்தனபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? பப்ளிக்ல பண்ணிட்டு இருந்தவர் விபச்சாரத்தை ஒண்ணு வேணாம், வீட்டுக்கு மேல ஒரு கொடி வச்சுட்டா போதும், அங்கே பெண்கள் இருக்கிறார்கள் வரலாம் என்று அர்த்தம். வீட்டுக்கு வெளியே ஒரு ஜெண்டா வச்சிருந்தா, அவ்வளவு பப்ளிக்காக விபச்சாரம் நடந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் நீ அந்நிய பெண்ணை பார்ப்பது கூட குற்றம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்து தொடர் பிரச்சாரத்தில் வெற்றி கண்டு விபச்சாரத்தையே வெக்கம் இல்லாம பண்ற கூட்டத்தை எந்த மாதிரி மாத்துறாங்க தெரியுமா? நின்றுட்டு ஒண்ணுக்கு இருக்க மாட்டாங்க. கேட்டாங்களே, அல்லாஹ்வின் தூதரே, கழிவறையில் ஆடைகளை உயர்த்த வெட்கமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மலக்குகள் பார்க்கத்தானே செய்வார்கள். இந்த முதல்ல அதெல்லாம் இல்லைங்கிறது வேற, இந்த கேள்வியை முதல்ல யோசிச்சு பாருங்க. தெருக்களில் விபச்சாரம் நடந்த ஒரு இடத்தில் சிறுநீர் கூட பப்ளிக்ல கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வெட்க உணர்வை கொண்டு வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது என்ன செய்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு? மனைவிங்கிறது யாரு தெரியுமா? பொண்டாட்டி அப்படிங்கிறது யாரு தெரியுமா? அவள் சமையல் அறையில் இருப்பாள், படுக்கை அறையில இருப்பாள், துவைக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல இருப்பாள். அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் இடையில ஓடுவது மட்டும்தான் அவனுடைய வேலை என்று இருந்த பெண்ணினுடைய மாண்பை உயர்த்தி 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 எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்மள ஆம்பளைகளை பார்த்து நாயகம் சொல்றாங்க, உங்கள நல்லவன் யாரு தெரியுமா? உன் மனைவி மக்கள்லாம் உன்னை நல்லவன் சொன்னாதான் நீ நல்லவன். யாரு? மனைவி மக்கள் எல்லாம் சொல்லணுமா? எங்க வீட்டுக்காரர் இவர் நல்லவர், எங்க அத்தா நல்லவர், எங்க சச்சா நல்லவர்னு சொல்லி குடும்பத்தினர்கள் நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் நீ நல்லவன் என்று சான்றிதழ் தருகிற இடத்துல கொண்டு போய் மனைவியை அமர வைத்த பெருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இது கூட பரவாயில்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு உலகத்துல காபிர்கள் எல்லாம் பேசுகிற அந்த வார்த்தை, உன் தாயின் காலடியில் சொர்க்கம். உன் தாயை எப்படி பார்த்தா தெரியுமா? அவனோட டைரக்ட் தாய் இல்ல, அவங்க வாப்பாவோட மனைவின்னா அவனை மக்களுடைய சபைகளிலே 2வது, அத்தனை இடத்திலையும் 2வது. இன்னைக்கு அடங்கி இருக்கிற இடத்துல கூட 2வது. கரெக்டா சக்கராத்துடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய நேரம், தொழுக வைக்கணும். முதல் நாள் அபூபக்கர் தொழுக வைக்க சொல்லுங்க. முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ். நான் சொல்றது சஹீஹுல் புகாரி, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துடைய பாடம், அதுல உள்ள ஹதீஸ். சொல்லுங்க, அபூபக்கர் தொழுக வைக்க சொல்லுங்க. மெதுவா ஆயிஷா அம்மா போய் சொன்னாங்க, எங்க அத்தா
மனசு பலவீனமானவங்க அழுதுருவாங்க உங்க இடத்துல போய் நின்றா. அதனால தயவு செஞ்சு உமர்ல நான் தொழ வைக்க சொல்லாம முடியாது. அபூபக்கர் தான் தொழ வைக்கணும். உமரது எல்லாரும் பிரியமானவர்கள், சந்தேகம் இல்லை. ஆனால் இரண்டாம் கட்ட தலைமையிலே குழப்பம் வந்திருக்க கூடாது, வரக்கூடாது சொன்னாங்க. இல்ல அபூபக்கர். ஆயிஷா வெளியே வந்துட்டு ஹப்ஸா அம்மாவை கூப்பிட்டு, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ போய் சொல்லு, உங்க அப்பா தொழுவையிலும் போய் சொல்லு. யாரும் அப்பா உமர் இல்ல, அவங்க போனாங்க. நான் வேணா எங்க அப்பாவை தொழுவை டப்புனு கோபம் வந்துருச்சு. வைத்து போய் ஓடிட்டாங்க. அதாவது உயிர் போறக்கூடிய உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் இப்படி ஒரு பெருங்குரல் எடுத்து பேசுறாங்க, ஓடி போயிட்டாங்க. தொழ வைத்தாங்க. ஒரு இரண்டாவது கட்ட தலைமை யாருங்கிறத அடையாளம் காட்டுறதுலதான் ஒரு 23 வருஷமா அவங்க உருவாக்கின கொள்கை கோட்பாட்டுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு அடுத்த தலைமையை காட்டி சென்றது வரைக்கும் எல்லாமே மகத்தான சாதனைகள். எல்லாம் இல்ல, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான ஈமானோடு இருக்கவும், கண்ணியம் செய்யவும், அவர்களின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படவும், அவர்களின் சுன்னத்துகளை வெளியேற்று வாழவும், அவர்கள் பெயர் கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் சொல்லவும், மறுமையில் அவர்களின் ஷஃபாஅத்தை பெறவும் அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.